நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தட விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பிரச்சனையும் சரியாயிடும். இல்லை கொஞ்ச நாள் தான், அது வர சந்தோஷமா இரு. ஏடி என்னடி இது? என் வாழ்க்கை கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா, இவ கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. ஏம்மா போதும்மா, ஃப்ளாஷ்பேக்கு ரொம்ப இழுக்கிறம்மா. கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு. காலையில 6 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஏந்திரிக்கிறாளுங்களா இவளுங்க? ஏடி சோனி, தேவி ஏந்திரிங்கடி, இன்னும் என்ன பண்றீங்க? டெய்லி ஏந்திரிச்சு நானே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்குது. அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம். டைம் வேற ஆகுது, இவளுங்களை இப்படியே விட்டா நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாம. போவோம், போய் எழுப்புவோம். எங்க ஒருத்தி தான் இருக்கா, இன்னொருத்தவளை காணோம். ஏடி சோனி, சோனி. ஏம்மா ஏம்மா கத்தி தொலைகிற? வெளியே கத்தும் போதே 2 பேரும் ஏந்திரிச்சிட்டோம். அவள் பல்லு விளக்க போயிருக்கா. அவள் போயிட்டு வந்ததும் நான் போய் பல்லு விளங்கி ரெடி ஆகுறம்மா. ஏம்மா காலையிலே இப்படி தொந்தரவு பண்ணுற? நான் சொல்றதெல்லாம் தொந்தரவா தாண்டி இருக்கும். வயசாயிடுச்சு, எங்கேயாவது பொறுப்பா இருக்காளுங்களா? சரி சரி போம்மா, போய் சாப்பாடு செய்யி. ம் எப்படியோ கோலத்தை போட்டு முடிச்சாச்சு. அம்மா இதுக்கும் நைன்னு இருக்கோம். சரி போய் ஹெல்ப் பண்ணுவோம். ஏட்டி சோனி, நான் கோலத்தை போட்டு முடிச்சிட்டேன், ஸ்கூலுக்கு கிளம்பு. நானும் காலேஜுக்கு போகணும்ல, ஒன்றா சேர்ந்து போயிடலாம். என்னம்மா கோலம் போடுது இந்த பிள்ளை? பரவாயில்லையே, வீட்டுக்காரெல்லாம் நல்லா செய்யும் போலையே. பையன் கூட சொல்லும் போது எனக்கும் அவ்வளவா ஆசை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வேலை செய்கிற பிள்ளை நம்ம வீட்டை இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அவன் சொன்ன மாரியே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டானா, ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அது சும்மா நடக்காது, நம்மளா போய் பழகுவோம். ஏழே குடியார் மௌனே, உன் வாழ்க்கையில் சொன்ன ஒரு நல்ல விஷயம் இதுதான்டா. இவளையே மருமவளாக வைக்க நான் ஒத்துக்கிறேன். பார்ப்போம். என்னம்மா அழகாக கோலம் போட்டிருக்க? ஏம்மா நீ ஏம்மா போட்ட தேவி? ஆமாங்க ஆண்டி, தேங்க்யூ. தேங்க்யூவா? ஓ தேங்க்யூனா நன்றி சொல்கிறது தானே. எனக்கு இந்த இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாதம்மா. சூப்பராக போட்டுக்கிற. உனக்கு ஒன்று தெரியுமா, என் பையனும் இந்த மாதிரி அழகாக கோலம் போடுவான், வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்வான். இந்த ஆண்டி அவங்க பொண்ணு நல்லா கோலம் போடுவாங்கங்கிற மாரி அவங்க பையன் நல்லா கோலம் போடுவாங்க, வீட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வெரி ஃபனி. என்ன இந்த பொண்ணு இப்படி சிரிக்குது? நம்ம பையனை காமெடி பீஸாக மாற்றிட்டோமா? ஐயோ, எல்லா வேலையும் அமைஞ்சிடறான்னு சொல்லிவிட்டோமே. உனக்கா சமாளிக்க தெரியாது, சமாளி. என்னம்மா உனக்கு சிரிப்பி வந்தேன், வீட்டில் எல்லா வேலையும் செய்வான் கோலம் போடான்னு சொன்னது. அப்புறம் என்னம்மா வேலை செய்கிறதுல ஆண் பெண்ணுன்ட்டு எதனா வித்தியாசம் இருக்கா என்ன? எந்த வேலையை யார் வேணால் செய்யலாம், பகிர்ந்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. அந்த மாதிரி மனப்போக்கு விடுவேம்மா என் பையன். ஆண்டி சூப்பர், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. பரவாயில்ல, உங்கள் பையன் அப்படி இருக்காருன்னு கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. எந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ஆஹா, போட்ட ஃபஸ்ட்டு பிட்டிலே கிளிக் ஆகிடுச்சு இந்த பொண்ணு. சூப்பர். உன் பையனை நீனே சொல்லி தான் பெருசாக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி நம்மளே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அவனையும் அவன் பிளானுக்கு கூப்பிடணும். சரிங்க ஆண்டி, நான் காலேஜ் போகணும். பாய். அதுக்குள்ளே பாயா? சரிம்மா போயிட்டு வா, இன்னொரு நாள் பேசலாம். சரிங்க ஆண்டி. என்ன இது, இந்த பிள்ளை பேசும் போதே எஸ்கேப் ஆகிட்டு போகுது. ஓமரா பேச்சுக்கிட்டோமோ? சரி அளவுக்கு மீறினா அமிதமும் நஞ்சுங்கிறாங்களே, அதனால் மொத்தமாக இப்போயே கூட்டிகிட்டு கூடாது, கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லுவோம். இந்த குடிக்கார பையன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே, அவனை போய் வீட்டில் பார்த்துட்டு போடுவோம். தேவி எப்படி நீ இருக்க? வாடி ரோசி, ஒரு கால் ஏதாவது பண்ணுறியா? அடி போடி, எங்கே பண்ணுறது? இந்த மே மந்த் லீவில் வீட்டை விட்டு வெளியவே போகல. வெயில் என்னமா அடிக்குது, ஒரு பக்கம் மழை வேற அடிச்சிச்சுல்ல. அதனால் எங்கே நம்ம ஸ்கின் கேர் வேணா போய்ட்டோன்னு சொல்லிட்டு போலடி, எங்கேயும் வீட்லேயே தான் இருக்கேன். ஏடி உனக்கு இதுக்கு மேலே ஸ்கின் கேர் வேணுமாடி? ஆல்ரெடி வெள்ளைன்னு அழகாக தானே இருக்க. என்ன பண்ணுறது? நம்ம போ. எங்கடி இன்னும் மீனாவை காணோம்? ஐயோ, நல்லதாக பேசிகிட்டு இருக்கும் போது அவளை ஏண்டி சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் வந்தா என்ன, வராட்டி நமக்கு என்ன? வந்துடுவா. ஜீவான்ட்டு ஜீவா பேரை சொன்னால் உனக்கு கோவம் தானே வரும். எனக்கு கூப்பிடவா? ஒன்றும் வேணாம். ஏண்டி இது வரைக்கும் மூஞ்சி நல்லா தானே இருந்துச்சு, ஜீவா பேரை சொன்னால் கோவப்படுறான்.
நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதடி. அப்படி சப்போர்ட் பண்ணுற மாதிரினா என்கிட்ட பேசாத. எனக்கு ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டான்னு தெரில. எப்போ பாரு அவனுக்கே ஒத்து விட்டுட்டு இருப்பான். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டாங்க. யார் பக்கம் நிற்கிறதுன்னே தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்களே இருந்திருப்பீங்கல்ல. என்ன பண்ணுறது, எப்படியாவது இவங்க காதலை சேர்த்து வச்சா நமக்கும் சந்தோஷம்தான். அவன் மேலே தப்பே இல்லை. இவ தேவையில்லாமல் என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஹாய் ரோசி. ஹாய் ஜீவா, எப்படா இருக்க? உனக்கு 100 ஆயிசடா. இப்போ தான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். என்னது, என்னை பற்றி பேசுறியா? என்ன தேவி சமாதானம் ஆயிட்டானா? ஹாய் தேவி. மனத்துக்குள்ளே இவ்வளோ பாசத்தை வச்சுட்டு தான் பேசாமல் இருந்தியா? பார்த்தியா, என்னை பற்றி அவகிட்ட பேசியிருக்கேன். அப்போ நீ என்னை மன்னிச்சுட்டு தானே? ஐயடா பொறுக்கி. ஏய் தேவி, என்னடி பண்ணுற? நீ சும்மா இருடி. சில பேருக்கெல்லாம் சொல்கிற விதத்தில் சொன்னால் தான் புரியும். அப்போ தான் என் பக்கத்தில் திருப்பி வர மாட்டாங்க. யார் இவன்? ஜீவா மாமா சொன்ன பொண்ணு இவ தானா? ஜீவா மாமா இவளை தான் லவ் பண்ணுறாரா? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறா? தேவி, நான் சொல்கிறதை கேளு. என் ஃபேமிலி பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏய் வாயை மூடு. என்ன மறுபடியும் அடி கொடுக்கணுமா? உன் வேலை என்னமோ அதை பாரு. நான் ஒதுங்கி தானே வந்துட்டு இருக்கேன். ஏன் என் வழியிலே வந்துக்கிட்டு இருக்க நீ? தேவி. டேய் யாருடி இவன்? சொல்கிறதே கேட்க மாட்டான். நல்ல புத்தி சொல்லி கூட்டிகிட்டு போவோம் ஃப்ரெண்டை. வா, நான் போகிறேன். ஜீவா, ஏன்டா இப்படி பண்ணுற? அவளை கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலான்னு சொன்னால் கேட்குறியா? என்ன பண்ண ரோசி, அவள் தான் பேசுவான்னு நினச்சி தெரியாமல் பண்ணிட்டேன். சரி விடு விடு. அவள் கோபத்தில் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, சரியா? சரி. ஆனால் இந்த கோபம் சீக்கிரம் குறையுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ரோசி. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? அவளுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் உங்கள் அக்காவை ஏமாற்றிட்டு போனாங்கல்ல கல்யாண மண்டபத்தில், அந்த கோபத்தில் தான் இன்னும் இருக்கா. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் காலம் போன பிறகு தெரிய ஆரம்பிச்சிடும், சரியா? நீ எதுவும் கவலைப்படாத. சரி ரோசி. ஓஹோ, இதுதான் இவங்க உள்ள பிரச்சனையா? ஜீவாவோட பெரியப்பா பையன் அவங்க அக்காவை கல்யாண மண்டபத்தில் விட்டுட்டு ஏமாத்திட்டு ஓடினாரு. அந்த கோவத்தில் தான் ஜீவா மேலே இவ பேசாமல் இருக்காளா? இது என்ன ஃபூலிஷாக இருக்குது? அவர் பண்ண தப்புக்கு ஜீவா மாமா என்ன பண்ணுவார்? எப்படியும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணணும். பாவம் ஜீவா மாமா இவ்வளோ நல்லவரை அவளும் மிஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோ நல்ல பொண்ணை இவரும் மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுவோம். இப்போக்கி நம்ம ஜீவா மாமாவுக்கு இங்கே நடந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரியக்கூடாது. நம்ம இடத்த காலி பண்ணிட்டு போவோம். ஜீவா மாமா, உங்ககிட்ட வீட்டில் வாங்க, தனியாக பேசி இந்த பிரச்சனைக்கு முடிவு காணலாம். ரொம்ப தப்பு பண்ணிட்டோமா? ஜீவாவை அடித்தது ரொம்ப தப்பு. அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. அவன் என்ன பண்ணா? பேச தானே செஞ்சான். அப்புறம் ஏன் நான் இதை பண்ணேன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. ஜீவா சாரிடா. ஆல்ரெடி எங்கள் அக்கா அங்கே உங்கள் குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நானும் வந்தேன்னா உங்கள் குடும்பத்தில் ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்தோன்னு சொல்லி பிரச்சனை தாண்டா வரும். அதுக்காக தான் நானே ஒதுங்கி போயிட்டுருக்கேன். நீனும் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. நான் மன்னிச்சிரு ஜீவா. கில்லவும் செஞ்சுட்டு தொட்டிலே ஆட்டி விடுறாங்க சில பேர். ஏய் என்னடி என்னடி இங்கே உட்காந்து தனியாக சாரி கேட்டுக்கிட்டு இருக்கேன்? சாரி அடித்த மட்டும் போய் கேட்கணும். நான் ஒன்றும் செய்யலையே. நான் ஒன்றுமே கேட்கலையே. என்ன லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்கேன்? அதான் உன் கண்ணில் கண்ணு தண்ணி ஊற்றுதே, தெரியுது. நல்லா தொடச்சிக்க முதல்ல. அதெல்லாம் ஒன்றும் அழுக்கலையே, பாரு நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கணும். உன் வாய் மட்டும் தாண்டி சொல்லுது, உன் மனசும் முகமும் காட்டி கொடுக்கல. ஏன்டி இவ்வளோ அன்பை வச்சுக்கிட்டு அவனை இவ்வளோ காயப்படுத்துகிற? பாருடி, தேவையில்லாத விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காத. அப்படி பேசுகிற மாதிரி இருந்தால் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். என் கூட பேசமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ இதுக்கப்புறம். அம்மா சாரிம்மா, எனக்கு இருக்க ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீ தான். உனையை விட்டுவிட்டா நான் எங்கே தனியாக உட்காந்து இருக்கிறது? இனிமேல் பேசலை போதுமா? அது சரி. சமோசா வாங்கி உனக்கு தான் வச்சுருக்கேன், சாப்பிடு. இதுக்கு தான் சொன்னேன், என்னையை பற்றி யோசிக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ தான். உன்னை எப்படி நான் விட முடியும்? சமோசாவை சாப்பிட போகிறேன்டி. உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ. அதுவும் சரிதான். எனக்கு ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டியே. நான் இப்போவே எடுத்துக்கிறேன்டி ஒன்று. நீ அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிடு. அப்படியே வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி கேட்டுறேன் பார்த்தியா? நான் அதிகமாக சாப்பிடுவேன்னு. போடி. சரி சாப்பிடு. சரி நீயே சாப்பிடு. நான் காணும் கனா நீயா ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். மீனாட்சி. கேட்டி அண்ணோ, இந்த கடலை விட நம்ம நட்பு ரொம்ப பெருசுன்னு நம்ம வாழ்ந்து காட்டணும்டி.
வாழ்ந்து காட்டணுமா? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நட்பை பற்றி நமக்கு தெரியும். நம்ம நட்பை பிரிக்க யாரால முடியும்? அது வேணா உண்மைதான். அதே போல் நீ என்னைக்கும் மறக்கக்கூடாது, உன்னோட பொண்ணு என் பையனுக்கு தான். ஆஹா, அதெல்லாம் மறக்க மாட்டேன். அப்போ என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா என்னை விட அவள் தானே உனக்கு முக்கியமானவ இடவா? இந்த உலகத்தில் எனக்கு எல்லாத்த விடையும் என் அண்ணத்தை மட்டும் தாண்டி பிடிக்கும். நட்புக்கு இலக்கணமாய் வருகிறார்கள். ஆனந்தி புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். மற்றும் பேய் வீடு ஸ்பெஷல் எபிசோட் நம்ம கார்ட்டூன் சேனல் பிளேலிஸ்டில் கண்டு மகிழவும். தொடர்கிறது. அடா கிச்சா கிச்சா வாடா குளிக்கலாம், பள்ளியோடத்துக்கு நேரமாச்சு, முத நாள் போகணும். அடா கிச்சா வாரியா இல்லையா? எரும மாடு எங்கே போச்சுன்னே தெரியலையே. ஏட்டி சின்ன பொண்ணு இன்னும் தூங்கிக்கிட்டு இருப்பேன். அவன் கூட உன்னை முன்னாடி எந்திப்பான். இப்போ உன்னை பார்த்து கற்றுக்கிட்டான் போலையே. அவனை எழுப்பி விடுடி. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. ஏன்டா அழுவுற? குளிச்சியா இல்லையா? அது கூட பேக மாட்டிட்டு வந்து நிற்கிறேன். சரி பேக மாட்டேன் தான் மாற்றினேன். எதுக்கு பாய்விக்கிட்டு இருக்க? என்ன அவன் சொன்ன? ஆண்டி நான் எதுக்கு பேக மாட்டிருக்கேன்னு உனக்கு தெரியலையா? ஏன்டா கொஞ்சம் பாரு பாட்டி. என்னத்த பார்க்கறது? என்னத்த சொல்கிறான்னு ஒன்றும் புரியலையே. பார்த்துட்டியா பாட்டி? பார்த்துட்டேன்டா. ஏதாவது தெரிஞ்சிச்சா? ஒன்றும் தெரியலையே பாட்டி. என் பேகு கீழே கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சிருக்கா? சரி கொடு, ஆயா தச்சு தரேன். லூசு பாட்டி, இதை தைக்க தெரிஞ்சா அம்மா கிட்டே கொடுத்து தச்சிருப்பல்ல. எதுக்கு உன்கிட்ட காட்டினேன்? நீ ஏதோ காசு கொடுத்து புதுசாக பேகு வாங்கி தருவேன்னு உன்கிட்ட காட்டினா நீ என்ன திருப்பி தச்சு தரேன்னு சொல்கிற? அடப்பாவி, இந்த பிளானில் இருக்கிறியா நீனு? ஒன்றும் அவ்வளோ பெரிய ஓட்டெல்லாம் இல்லை, ஒரு பென்சில் போகிற ஓட்டை தானடா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக கிளம்பு. சாக்க வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்காத. அப்புறம் மிஸ்ஸு எங்களுக்கு போன பண்ணி திட்டுவாங்க. முடியாது முடியாது, நான் போக மாட்டேன். எனக்கு புது பேக் வேணும். பேக் வாங்கி தர வரைக்கும் நான் இங்கேயே போராட்டம் பண்ணுவேன். ஆச்சு 3 நாள் வரல, போராட்டம் ஒன்று தான் பாரு போராட்டம். ஏன்னா ஏந்திருக்கே இல்லையா? எல்லாம் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது. ஏட்டி சின்ன பொண்ணு பாடி, உன் பையன் பண்ணுற டார்ச்சர் நீயே பாரு. ஏட்டி சின்ன பொண்ணு இப்போ வரியா இல்லையா? என்ன இது? ஏன் அத்தை கிழவி எதுக்கு காலங்காத்தால இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? உயிரை வாங்கிக்கிட்டு என்ன உனக்கு பிரச்சனை? அடி அம்மா வா, உன் பையன் பண்ணுற அட்டுழியத்தை நீயே பாரு. பையன் பண்ற அட்டுலியம்மா? என்ன பண்றான் அவன்? ஏட்டி அவன் பேக்கில் ஏதோ ஊசி நுழையிற மாதிரி ஒரு ஓட்டம் இருக்குது. அதுக்காக நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு புது பேக் வந்தா தான் வாங்கி தந்தா தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்றாண்டி. இப்போ பண்ணுறது அதுக்கு என்ன? புது பேக் வாங்கி கூட்டிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு என்னை டார்ச்சர் பண்றீங்க? ஆமாடி ஆமாம், அவனுக்கு நான் தான் அம்மா பாரு. என்னத்துக்கடி அம்மான்னு இருக்கேன். ஏன் நீ போய் வாங்கி தந்தா என்ன? ஏன் அத்தை கிழவி, அவன் வாங்கிட்டு தான் நல்லா பழகுறான். அவன் கூட போனால் சந்தோஷமாக வருவான். நீ அவனுக்கு பிடிச்ச மாரி வாங்கிட்டு வருவீங்கல்ல. நான் போனேன்னா வச்சுக்க, உங்கள் மவனும் வருவார். இந்த பேக் வேணால் விலை ரேட் அதிகமாக இருக்குது அது இருக்குன்னு சொல்லிவிட்டு அவனை இன்னும் அழுவத்தான் வைப்பார். அதனால தான் உன்னைய கூட்டிகிட்டு போக சொன்னேன். நீ அதுக்கு ஓவரால் லட்சியம் போடுற. எப்பா எப்பா என்னம்மா ஆத்தாலும் மவனும் இப்படியே பேச்சு தாண்டி என்னை மயக்கிவிட்டீங்க. என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? அவனை இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போயிடலாம், இல்லை சாயந்தரம் கூட வரலாம். பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லு. சரி, எங்க அவன்? கண்ணாடி போட்டு கண்ணு தெரியலையா? இங்கே பாருடி, தானே உட்காந்துருக்கேன். இது கூடமா தெரியல? எங்க ஆளை காணோம்? அன்னைக்கு இன்னும் போயிருச்சான்னு தெரியல. இங்கே தானே இருந்தான். எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கான கேள்வி, இன்னைக்கு எபிசோட் நம்பர் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள். ஆன்சர் சொல்கிறவங்க பேர்களை அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பேர்கள் வாசிக்கப்படும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம்.